வணக்கம். மாதவகிருஷ்ண அகாடமி வழங்கும் பாலிடெக்னிக் டிஆர்பி லெக்சரர் ட்ரிபிள் இ மற்றும் டிஎன்இபி ஏஇ ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்டு இருக்கேங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சேனலில் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 PM ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. ஓகே. So first question, the most commonly used connections for power systems as step up and step down transformers. So power systemல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய step up step down transformer corresponding என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் அப்புக்கும் ஸ்டெப் டவுனுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறக்கா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்காதுங்க. ஸோ ஜென்ரேட்டிங்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் வரக்கூடிய லைன் வந்து 3 லைன்ஸ் தான் வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ செகண்டரி சைடு டெல்டா கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கலாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் தட் மீன்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் பாயிண்ட்ல 4 வயர்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ செகண்டரி சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கனெக்டட் சிஸ்டமா இருக்குங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் தான் வந்து ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் second, so average power factor at which VV bank is operating is less than that with the load, the power factor is, so இதனுடைய power factor வந்து பாத்தீங்க அப்படின்னா 86.6% பேலன்ஸ் லோட் பவர் ஃபேக்டரை விட கம்மியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ பேலன்ஸ் பவர் ஃபேக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 86.6% தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3 phase கனெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த கிளாஸஸ் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்காட் கனெக்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் கன்வர்ஷன் ஆஃப். ஸோ ஸ்காட் கனெக்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 phase சப்ளையை 2 phase சப்ளையை கன்வெர்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின், the average EMF induced per turn in transformer. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டியூஸ்ட் EMF per turn வந்து பாத்தீங்க அப்படின்னா 4F into pi m இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in a 3 phase transformer the angle between 2 consequence cores, ஸோ 2 consequence cores இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 120 டிகிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின், in a 3 phase transformer the current following in 3 premises produce the 3 corresponding fluxes, the sum of the 3 fluxes at any instant point. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல 3 பிரைமரிஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய சம் வந்து ஆல்வேஸ் ஜீரோவா இருக்கக்கூடியங்க. ஸோ எந்த இன்ஸ்டன்ட் பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலும் அதனுடைய சம் வந்து ஜீரோவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், for the parallel operation of 3 phase transformer which among following connection is not applicable. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டார் டு ஸ்டாரா டெல்டா டு டெல்டாவா அல்லது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா டு ஸ்டார் கொடுத்துக்கிறாங்க, ஸ்டார் டு டெல்டா டு ஸ்டார் கொடுத்துக்கிறாங்க, தென் ஸ்டார் டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் none of this. ஓகே, ஸோ அடுத்து 8th வந்து பாத்தீங்க அப்படின்னா due to presence of third harmonic component in star to star connection of 3 phase transformer the frequency of the circuit component becomes, so நமக்கு third harmonics அப்படின்னா 3 times of circuit frequency இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா A. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா the phase shift in star to star connected 3 phase transformer is 0 degree. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபேஸ்ல தான் இருக்குங்க. ஸோ ஸ்டார் டு ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வித ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே இருக்காதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், இஃப் K is the transformation ratio then the secondary phase voltage of delta to delta connected 3 phase transformer will be. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டர்ன்ஸ் ரேஷியோ K கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நமக்கு அதனுடைய அவுட்புட் செகண்டரி வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா K times of the primary phase voltage. ஸோ அது K என்ன வேல்யூ இருக்கோ அது இன்டூ பிரைமரி ஃபேஸ் வோல்டேஜ் போட்டோம்னா நமக்கு செகண்டரியில கிடைக்கூடியதா இருக்குங்க.
ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. ஃபார் லார்ஜ் லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் த மோஸ்ட் காமன்லி கனெக்ஷன்ஸ் யூஸ்ட் ஆர். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா டு டெல்டா நான் வந்து என்ன பண்றேங்க யூஸ் பண்றோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் at distribution level transformer with which connection is used. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட்ல பார்த்தங்க டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல நமக்கு 4 way சிஸ்டம் தேவைப்படுங்க. ஸோ அப்போ டெல்டா டு ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஹார்மோனிக் கரண்ட்ஸ் ஹேவ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் 0 டிகிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ தேர்ட் ஹார்மோனிக்ஸ்னால ஏற்படக்கூடிய கரண்ட்ஸ்னுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குங்க 0 டிகிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ 14th question. A voltage at neutral point oscillates at frequency of 2 omega. This phenomenon is called oscillating neutral அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா 2 omega அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த frequency வந்து oscillate ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே 15th question. 3 phase transformer compared to a bank of 3 single phase transformer is cheaperங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் யூனிட் 3 phase transformer வந்து 3 single phase transformers வந்து பேங்க் அப் பண்றதை விட சீப்பா தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் ஹேவிங் டிஃபரண்ட் கேவிஏ ரேட்டிங் தென் த பேரலல் ஆபரேஷன் த ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ் ஷுட் பி. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரண்ட் கேவிஏ ரேட்டிங்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பேரலல் ஆபரேஷன் பண்றாங்க. ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இண்டிவிஜுவல் கேவிஏ ரேட்டிங்கா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் நோ லோட் டெஸ்ட் we keep secondary terminals always open. ஸோ எப்படி இருக்குங்க செகண்டரி டெர்மினல் வந்து ஓப்பன் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நோ லோட் டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியுங்க. ஆப்ஷன் சி வந்து ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ 18 a transformer oil is used in a electric transformer must be free from moisture. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாய்ஸ்சர் ஃப்ரீயா இருக்க வேண்டியதா இருக்குங்க. ஓகே ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்காஸ் ரிலே will give warning and production against. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்ப இன்டர்னல் ஃபால்ட் ஏற்படுதோ அந்த டைம்ல மட்டும்தான் இந்த புக்காஸ் ரிலே ஒர்க் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே ஸோ லாஸ்ட் கொஸ்டின். which winding has more number of turns. ஸோ ஹை வோல்டேஜ் சைடில் இருக்கக்கூடிய வைண்டிங்ஸ் தான் வந்து மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.